அத்தியாயம் 58. கௌரவர் சேனாதிபதி. கௌரவர் சேனைக்கு பிதாமகரான பீஷ்மர் சேனாதிபதியாக பொறுப்பேற்றார். அவரை பணிந்து வணங்கிய துரியோதனன், பிதாமகரே, தேவர்களை திருமுருகன் தலைமையேற்று நடத்தியவாறு தாங்கள் எங்களின் நாயராக இருந்து பெரும் வெற்றியும் புகழும் பெற்று தருவீராக. பசுவின் பின்னே கன்றுகள் செல்வதை போன்று நாங்கள் தங்களின் பின்னே அணிவகுத்து வருவோம் என்றான். அது கேட்ட பீஷ்மர், அவ்வாறே ஆகட்டும் என்று கூறியவர், ஆனால் என்னுடைய கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திருதராஷ்டிரனது குமாரர்களான நீங்கள் எனக்கு எப்படியோ அப்படியே பாண்டு புத்திரர்களும். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கின்படி போரை நடத்தி எனது கடமைகளை தீர்ப்பேன். நாள்தோறும் போர்க்களத்தில் 10,000 கணக்கான போர் வீரர்கள் என் பாணங்களுக்கு இரையாகிடுவர். ஆனாலும் பாண்டுவின் புதல்வர்களை நான் கொல்ல முடியாது. இந்த போர் எனது தர்மத்தை பெற்றதல்ல. பாண்டவரை நானாக கொள்ளாது என் கடமைகளை நான் செய்வேன். இன்னும் ஒரு விஷயம், உங்களுக்கு மிகவும் பிரியமானவனும் சூதபுத்திரமான கர்ணன் எனது யோசனைகளை எப்போதும் எதிர்ப்பவனாகவே உள்ளான். அவனை தலைமை வகிக்க செய்து முதலில் போர் புரியலாம். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று கூறினார். ஆனால் கர்ணனோ, பிதாமகர் உயிருடன் இருக்கும் வரையில் நான் விலகியே இருப்பேன். அவரது வீழ்ச்சிக்கு பின்னரே நான் போர்க்களத்திற்குள் புகுவேன். அப்போதுதான் நான் அர்ஜுனனை எதிர்த்து வீழ்த்துவேன் என்று கூறியிருந்தான். பீஷ்மர் உரைத்த நிபந்தனையை ஒப்புக்கொண்ட துரியோதனன் அவரை கௌரவரது சேனைக்கு சேனாதிபதியாக நியமித்தான். பீஷ்மர் தலைமை வகித்த கௌரவர் சேனையும் பரந்த சமுத்திரத்தை போன்ற பெரும் ஆரவாரத்தோடு வெகு கம்பீரமாக குருட்சேத்திரத்தினுள் புகுந்தது. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.